ரொம்ப கோவம் வருமோ? சொல்லுங்க ஸ்ட்ரேஞ்சர், நீங்க மௌன ராகங்கள் பேசுதே, உனது சுவாசங்கள் சேருதே, நிலவின் சாரல். சார் அவன் யாரையும் அடிக்கல சார். நாங்க தான் சார் போதையில அவன் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த எழில அடிச்சு தூக்கி போட்டோம் சார். அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். என் ஃப்ரெண்டை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். இவனுங்களை விடாதீங்க சார். எங்க மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து தான் அடிச்சிருக்காங்க சார். இவனுங்க எல்லாரையும் உள்ள வச்சு அவன் அடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிங்க சார். எங்க மாப்பிள்ளை எங்க, அவருக்கு என்னாச்சுங்கிற உண்மை வெளியில வரும் சார். அவனுங்க மட்டும் இல்ல சார், இதோ நிக்கிறானே இந்த ஆள் கூட இதுக்கு உடனே தான் இருப்பான். ஏன்னா என் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல முதல் ஆள் இவன் தான் சார். இல்ல சார், இவன் சொல்லி தான் அவனுங்க செஞ்சிருப்பானுங்க சார். இல்ல சார். ஏங்க இப்படி அபாண்டமா என் அண்ணன் மேல பழி போடுறீங்க? என் குடும்பத்து மேல உள்ள வன்மத்தை காட்டுறதுக்கு இதுதான் உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் நினைக்கிறீங்களா? ஏய், என் தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என் அண்ணனே சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஹேய், உன் அண்ணன் இல்ல, உன் தம்பி இல்ல, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன் மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சாலும் என் ஆத்திரம் அடங்காதுரி. என் குடும்பத்தையும் மொத்தமா சதிச்சு விட்டாண்டி உன் தம்பி. அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா? தொலைச்சிருவான் முன்ன. என்ன மாப்ள, இது நியாயம் இல்ல மாப்ள. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த எழிலு கையலோட வீட்டுக்காரர் தெரியாம தான் அவரோட என் தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆமாங்க. இது எதுவுமே திட்டம் போட்டு பண்ணதில்ல மாப்ள. ஏதோ ஒரு அவசரத்திலயும் கோவத்திலயும் பண்ணதுதான். நாங்க ஏதோ பழி வாங்க பண்ண மாதிரி என் தம்பி எப்படி ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டீங்களா மாப்ள? தயவு செஞ்சு அவனை வெளியில விட சொல்லுங்க மாப்ள. நம்ம குடும்ப பிரச்சனையை நாமளே பேசி தீர்த்துக்கலாம். யோ, என்ன நம்ம குடும்பம்? என் குடும்பத்தையே நாசம் பண்ண வந்த நயவஞ்சகண்டாண்டி. இல்ல பேசாதீங்க மாப்ள. நம்ம குடும்பமா? நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருப்பான் அவன். இல்ல மாப்ள. ஏய், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான்டா பண்ணிருப்பீங்க. தோ இவ வேணா நம்புவா, நான் நம்ப மாட்டேன். ஏங்க முன்னாடியே தெரியாதாம், அதனால தான் அடிச்சிட்டானா. ஏய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏய், என் மாப்பிள்ளை மேல எவ்வளவு கோவமும் வெறியும் இருந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போடுற அளவுக்கு போயிருப்பீங்க.